திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தரிசன தகவல்கள் உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ்லையும் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலை கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டிடிடி ரூம் பற்றிய தகவல்களை பார்க்கலாம். திருமலையில் டிடிடி ரூம்ஸ் ஆன்லைன்லையும் நம்ம புக் பண்ணிக்கலாம், ஆஃப்லைனில் நேரடியாக போயும் கூட புக் பண்ணிக்கலாம். ஜேஷ்டாபிஷேகம் சேவா அட்டன் பண்ணுறதுக்காக இந்த முறை திருமலைக்கு போயிருந்தோம். ஜேஷ்டாபிஷேகம் சேவா டிக்கெட்டை வைத்து ஆன்லைன்லேயே நாங்கள் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஆன்லைனில் டிடிடி ரூம் புக் பண்ணுறதுக்கு மினிமம் 2 நபர்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்களுக்கு நம்ம ஒரே லாகின்ல இருந்து தரிசன டிக்கெட் புக் செய்திருந்தால் அந்த தரிசன டிக்கெட்டை வைத்து ஆன்லைனில் நம்ம டிடிடி ரூம் புக் பண்ணிக்கலாம். நம்முடைய ரூம் ரிசிட்டை திருமலையில் இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸினுடைய ARP கவுண்டரில் போய் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் செய்த 15 நிமிடத்திற்குள்ளேயே நம்ம எந்த மொபைல் நம்பர் மூலமாக ரூம் புக் பண்ணோமோ அதே மொபைல் நம்பருக்கு எந்த ரெஸ்ட் ஹவுஸில் நமக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு, எந்த ரூம் நம்பர் அலாட் ஆகியிருக்கு என்கிற டீட்டெயில்ஸோடு சேர்த்து எத்தனை மணிக்குள்ள அந்த ரெஸ்ட் ஹவுஸ்க்கு நம்ம செக்இன் பண்ணணும் என்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு SMS மூலமாக வரும். நாங்கள் ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் செஞ்சு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே எங்களுக்கு ரூம் அலாட்மெண்ட் மெசேஜ் வந்துருச்சு. இந்த கெஸ்ட் ஹவுஸில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு டைம் ரூம் அலாட் ஆகியிருக்கு. இது வரைக்கும் இந்த கெஸ்ட் ஹவுஸில் நாங்கள் தங்கினது கிடையாது. இது நான் ஏசி ரூம் தான். இந்த ரூமில் ஒரு டபுள் பெட்டும் ஒரு சிங்கிள் பெட்டும் இருந்தது. டபுள் பெட்டில் 2 பில்லோஸும் 2 உல்லன் பெட்ஷீட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. சிங்கிள் பெட்டில் ஒரு பில்லோ மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. உலன் பெட்ஷீட் ப்ரொவைட் பண்ணலை. உட்கார்றதுக்கு 2 கன்வீனியன்ட்டான சோஃபாஸ் இருந்தது, டீப்பாக இருந்தது. நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பெரிய மிரரும் கொடுத்துருந்தாங்க. நம்முடைய திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த பெட் இருக்கக்கூடிய அதே ரூம்லேயும் ஷெல்ஃப் இருந்தது. பக்கத்திலே சின்னதாக இருக்கக்கூடிய அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் நிறைய ஷெல்ஃப் இருந்தது. துணி மாட்டுறதுக்கு எல்லாமே ஹேங்கர்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயே வாஷ் பேஷனும் இருந்தது. அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் ஒட்டியே அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூமும் இருந்தது. ரெஸ்ட் ரூமில் இந்தியன் கிளாசெட்டும் இருக்குது, வெஸ்டர்ன் கிளாசெட்டுமே இருக்குது. ரொம்ப நீட் அண்ட் ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பாத்ரூம்லேயே கெய்சர் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய காரணத்தினால 24 மணி நேரமும் நமக்கு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்கும். பெட் இருக்கக்கூடிய அந்த ரூமில் 2 சீலிங் ஃபேன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. டியூப் லைட்ஸ், நைட் லேம்ப்ஸ் எல்லாமே ப்ராப்பர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்தது. இந்த ரூம் இருக்கக்கூடிய ரெஸ்ட் ஹவுஸ் மாத்ருஸ்ரீ வக்லாதேவி ரெஸ்ட் ஹவுஸ். நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸ் ஒட்டியே இருக்கக்கூடியது தான் இந்த மாத்ருஸ்ரீ வக்லாதேவி ரெஸ்ட் ஹவுஸ். இந்த ரெஸ்ட் ஹவுஸினுடைய அண்டர் கிரவுண்டில் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸில் மினி கல்யாண கட்டாவும் இருக்குது. ஸோ நீங்கள் முடிக்காணிக்கை கொடுக்கறதாக இருந்தால் நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸில் போய் நீங்கள் முடிக்காணிக்கையும் கொடுத்துக்கலாம். பொதுவாக ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் VIP பிரேக் தரிசன டிக்கெட் ஆன்லைனில் நம்ம ரூம் புக் பண்ணால் இந்த மாத்ருஸ்ரீ வக்லாதேவி ரெஸ்ட் ஹவுஸில் தான் நமக்கு ரூம் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. பட் நாங்கள் VIP பிரேக் தரிசனம் டிக்கெட்ஸ் புக் பண்ண சமயத்திலும் எங்களுக்கு நந்தகம் ரெஸ்ட் ஹவுஸில் தான் ரூம் அலாட் ஆகியிருக்கு. இத்தனை வருடம் திருமலை தரிசனத்தில் மாத்ருஸ்ரீ வக்லாதேவி ரெஸ்ட் ஹவுஸில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு ரூம் அலாட் ஆகியிருக்கு. கோவிலுக்கு போகிறதுக்கு வர்றதுக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இந்த ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கும். நள்ளிரவு நாங்கள் அங்க பிரதட்சண தரிசனத்திற்கு போகிறதுக்குமே ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் சேஃபாக இருந்தது. அதற்கடுத்து ஜேஷ்டாபிஷேகம் தரிசனம் போகிறதுக்கும் ரொம்ப பக்கத்திலே இருக்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. பட் இந்த ரூம் என்டர் ஆகும் போதே எனக்கு சின்ன ஒரு பீதி இருந்தது. அந்த ரூமினுடைய டோரில் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க. மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ரூம் எப்போ கடைசியாக பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க என்கிற டீட்டெயில்ஸ் இந்த ஸ்டிக்கரில் ஒட்டியிருந்தாங்க. ஆஹா, இந்த ரூமில் மூட்டை பூச்சி, அந்த குட்டி குட்டி கரப்பான் பூச்சியெல்லாம் இருக்குமோ அப்படின்ற பயத்திலே தான் நாங்கள் ரூம்குள்ளே போனோம். பட் உள்ளே போகிறப்போ அதை பற்றி எந்த தடயமுமே இல்லை. பட் நைட் நாங்கள் அங்க பிரதட்சணம் தரிசனம் போகிறதுக்காக ஏர்லியராக தூங்கிடலான்ட்டு நைட் 9 மணிக்கே நாங்கள் லைட் ஆஃப் பண்ணி தூங்கிட்டோம். லைட் ஆஃப் பண்ண கொஞ்ச நேரத்திலே ஏதோ பூச்சி கடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. லைட் ஆன் பண்ணி பார்த்தா குட்டி குட்டியாக நிறைய மூட்டை பூச்சிகள் அந்த பெட் மேலே இருந்தது. சோஃபாஸ் மேலே இல்லை, ஆனால் அந்த 2 பெட் மேலேயுமே நிறைய மூட்டை பூச்சிகள் இருந்தது. அவங்க பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணி 1 month தான் ஆகியிருக்கு. ஆனாலுமே இப்போ நிறைய மூட்டை பூச்சி இருந்தது. ஸோ நைட்லாம் எங்களால் தூங்கவே முடியல. லைட் ஆஃப் பண்ணால் நிறைய பூச்சி வருதுன்ட்டு லைட் ஆன் பண்ணியே அப்படியே தான் உட்கார்ந்துருந்தோம். அதற்கப்புறம் நாங்கள் குளிச்சுட்டு அங்க பிரதட்சணம் தரிசனத்திற்கு போயிட்டோம். நைட் யாருமே தூங்கவே இல்லை. அதற்கடுத்து அங்க பிரதட்சணம் தரிசனம் முடிச்சுட்டு அந்த டயர்ட்னஸ்லேயே கொஞ்ச நேரம் எங்களுக்கு தெரியாமல் தூங்கிட்டோம். காலையில் கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு அந்த மூட்டைப்பூச்சி தொல்லை இல்லை. இருந்தாலுமே இது பெரிய வேலையாக இருந்தது. மூட்டைப்பூச்சி நம்முடைய ட்ரெஸ்ஸஸில் இருக்குமோ, பேக்ஸில் இருக்குமோ அப்படின்ட்டு ஊருக்கு போயிட்டு வந்த உடனே
யூஸ் பண்ண ட்ரெஸ், யூஸ் பண்ணாத ட்ரெஸ் எல்லாமே துவைச்சு வெயில்ல காயப்போட்டு, எடுத்துட்டு போன பேக்ஸ் எல்லாமே வெயில்ல போய் காய போட்டுட்டு, ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல இருந்த பிறகு தான் வீட்டுக்குள்ளேயே எடுத்துட்டு வந்தோம். ₹1000 ரூம்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் இந்த பெட் பக்ஸ் இஷ்யூஸ் நான் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். வராஹசுவாமி ரெஸ்ட் ஹவுஸினுடைய பிளாக் 1ல கிடைச்ச ரூம்லயும் இந்த பெட் பக்ஸ் இஷ்யூஸ் இருந்தது. அதற்கடுத்து இப்போ தான் இந்த பெட் பக்ஸ் இஷ்யூஸ் நான் ரூம்ல பார்க்குறேன். அத்தனைக்குமே டிடிடி பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டா ரிசால்வ் ஆகாம தான் இருக்கு. நாங்க ரிட்டர்ன் வர்றப்பவும் அங்க வேலை பார்க்குறவங்க கிட்ட இந்த ரூம்ல இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல அந்த சின்ன சின்ன கரப்பான் பூச்சி ரூம்ல நிறைய இருக்கு, அது இன்கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்துருக்கேன். பட் மூட்டைப்பூச்சி இஷ்யூஸ் பெருசா யாரும் சொல்லி பார்த்தது கிடையாது. அதுதான் இந்த ரூம்ல பெரிய குறையா இருந்ததே தவிர்த்து, மற்றபடி நம்ம கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கெல்லாம் இது ரொம்ப வசதியாக இருக்கும். இந்த இஷ்யூ அந்த ரெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸ்லயும் இருக்குமா அப்படின்னா கன்ஃபார்ம்டா சொல்ல முடியாது. ஒரு சில ரூம்ஸ்ல ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். மற்ற ரூம் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கூட இருக்கலாம். இந்த ரூமினுடைய ரெண்ட் 24 மணி நேரத்திற்கு ₹999. காஷன் டெபாசிட் ₹1000 சேர்த்து ₹1999 கொடுத்து ஆன்லைன்ல இந்த ரூம் புக் பண்ணிக்கணும். நம்ம ரூம் வெக்கேட் பண்ண நாள்ல இருந்து 3 to 5 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளேயே அந்த காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். ஆன்லைன்ல ரூம் புக் பண்ணக்கூடிய சமயத்துல ரெஸ்ட் ஹவுஸ் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. ரூம் டாரிஃப் மட்டும் தான் செலக்ட் பண்ண முடியும். ₹100, ₹1000, ₹1500 என்று 3 கேட்டகரி ஆஃப் ரூம் தான் நமக்கு ரூம் ரெண்ட்ல டிஸ்பிளே ஆகும். அதுல எந்த டைப் ரூம் நமக்கு தேவையோ அதற்கேற்றாற் போல நம்ம ரெண்ட் மட்டும் தான் சூஸ் பண்ண முடியுமே தவிர்த்து ரெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ண முடியாது. திருப்பதி லொகேஷனுக்கு மட்டும்தான் ரெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. ஆஃப்லைனில் ₹1000 ரூம் கிடைக்குமானா ஆஃப்லைனில் டெய்லியுமே கேட்டகரி ஏ கேட்டகரி பி என்று 2 கேட்டகரி டைப்பில் நமக்கு ரூம் கொடுக்குறாங்க. கேட்டகரி ஏல ₹50 ₹100 ரூம் இருக்கும். கேட்டகரி பியில் ₹1000 ₹1500 ரூம் இருக்கும். கேட்டகரி ஏ ரூம் நமக்கு டெய்லி அவைலபிலிட்டி இருக்கும். கேட்டகரி பி அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் ஆஃப்லைனில் அப்டேட் பண்ணுவாங்க. இல்லைனா மோஸ்ட் ஆஃப் த டேஸில் கேட்டகரி பி ரூம் இருக்காது. டிடிடி ரூம் ஆன்லைனில் புக் பண்ணாலும் ஆஃப்லைனில் புக் பண்ணாலும் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவாக நமக்கு ரூம் தேவைப்பட்டால் ஃபர்ஸ்ட் டே நம்ம ரூம் கீ கொடுப்பாங்களே அவங்க கிட்ட தான் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் நமக்கு ரூம் தேவைப்படுது என்று சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். அவைலபிலிட்டி இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அவைலபிலிட்டி இல்லைன்னா எக்ஸாக்டாக 24 ஹவர்ஸில் வெக்கேட் பண்ணி கொடுத்துடணும் என்பதை சொல்லுவாங்க. இதுதான் எக்ஸ்டென்ஷனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ப்ரொசீஜர். இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.